இன்று இரவும் கனமழை பொழிந்தால் நாளை பள்ளி கல்லூரிகளுக்கு செல்ல முடியுமா என்ற ஒரு சந்தேகம் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களிடையே எழுந்திருக்கிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் இன்று இரவு இன்னும் ஒரு சில மணி நேரத்திற்குள் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அபரகம் ஐடியா ஸ்டூடெண்ட்ஸ் நியூஸ் அந்த முழுசாக கேட்டிருப்பீங்க. இன்னும் சில மணி நேரங்களில் உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாளை விடுமுறை விடுவதை குறித்து ஆலோசனையானது மேற்கொண்டு உங்களுக்கான அறிவிப்புகளை அறிவிக்கப் போகிறார்கள் என்ற தகவல் தற்போது கிடைத்துள்ளது. இதோடு மட்டும் இல்லாமல் முக்கிய குறிப்பாக நாளை எந்தெந்த மாவட்டத்திற்கு விடுமுறை என்பது வருவது கிட்டத்தட்ட உறுதி அப்படின்ற மாதிரி நியூஸ் பார்த்தலாம்பா. அதுக்கு முன்னாடி நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா டக்குன்னு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவலை சந்தோஷமான தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் மேட்ரு பசங்களா, அதாவது தெளிவாக சொல்லிடுறேன், இன்று இரவும் கனமழையானது நீடிக்கக்கூடும் அப்படின்ற மாதிரி நம்ம சென்னை வானிலை சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்று இரவும் கனமழை பொழிந்தால், அதாவது புதன்கிழமை அதுவுமாக காலையிலிருந்து ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியான கனமழையானது நம்ம வட மாவட்டம், வடகடலோர மாவட்டம், நம்ம தென் மாவட்டங்கள் சொல்லிட்டு பொழிந்து கொண்டிருந்தது. இதனை ஒட்டி இரவு மழை பொழிந்தால் நாளைக்கு பள்ளிகளுக்கு செல்வது சிரமமாகிவிடும். அதாவது சாலைகளில், தெருக்களில் சொல்லிட்டு அனைத்து இடங்களும் தண்ணீரான தேங்கியுள்ளது, வெள்ளக்கடா காட்சியளிக்கிறது. இவ்வாறு இருக்கும் பட்சத்தில் எப்படி மாணவர்கள் பள்ளிக்கு செல்ல முடியும் அப்படின்ற மாதிரி பெற்றோர்கள் தரப்பில் கேள்வி எழுந்துள்ளது. ஸோ இதனையெல்லாம் கருத்தில் கொண்டு உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் நாளை விடுமுறை விடலாமா வேண்டாமா அப்படின்ற ஆலோசனை தற்போது மேற்கொள்ளப்படுகிறது. இன்னும் சில மணி நேரத்தில் அதற்கான அறிவிப்பு வந்துவிடும். அதுவும் குறிப்பாக நம்ம சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, ராணிப்பேட்டை ஆகிய 5 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டுள்ளது. அடுத்ததாக நமது கோயம்புத்தூர் மற்றும் நீலகிரி இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அலர்ட் விடப்பட்டு தொடர்ச்சியான கனமழை சந்தித்துக் கொண்டு வருகிறது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா விட்டு கனமழையானது பொழிந்து கொண்டு வருகிறது. இரவில் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. ஸோ அதனால கண்டிப்பாக இந்த மாவட்டங்களை பொறுத்தவரை கல்லூரிகளுக்கு சந்தேகம் தான், ஆனால் பள்ளிகளுக்கு வருவதற்கு பெரும்பாலும் வாய்ப்புகள் அதிகபட்சமாக உள்ளது. இதோடு இல்லாமல் மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்ட வேலூர், திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், புதுச்சேரி, கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், தருமபுரி, சேலம், ஈரோடு மற்றும் திண்டுக்கல், தேனி, மதுரை, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி சொல்லிட்டு இந்த பகுதிகளிலும் விட்டு மழை பொழிவானது காணப்படுகிறதுப்பா. எனவே இந்த மாவட்டத்தை பொறுத்து, அதாவது மஞ்சள் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இந்த மாவட்டத்தை பொறுத்தவரை விடுமுறை என்பது பெரும்பாலும் வருவதற்கு வாய்ப்பு குறைவாக இருந்தாலும், எனவே இந்த மாவட்டம் பிளஸ் நம்ம வடகடலோர மாவட்டம், வட மாவட்டத்திற்கு விடுமுறை அறிவிப்புகள் குறித்து உங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் தற்போது ஆலோசனையானது மேற்கொள்கிறார்கள் என்று தகவல் கிடைத்துள்ளது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இன்னும் சில மணி நேரங்களில், அதாவது இன்று இரவுக்குள் அதிகபட்சமாக நாளை அதிகாலைக்குள் அறிவிப்புகள் வெளிவரும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. மேக்சிமம் இன்று நைட்டுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிகள் வழக்கம் போல செயல்படுமா, இல்லை என்றால் உங்கள் மாவட்டத்தில், அதாவது எந்தெந்த தாலுக்காவில் பாதிப்பானது ஏற்பட்டுள்ளதோ அந்த தாலுக்காவில் மட்டும் விடுமுறை விட போகிறார்களா, இல்லை மாவட்டம் முழுவதுமாக தண்ணீரான் தேங்கியுள்ளது காரணத்தினால் விடுமுறை விட போகிறார்கள் அப்படின்ற அறிவிப்புகள் இன்னும் சில மணி நேரத்தில் உங்கள் மாவட்ட ஆட்சிகள் அறிவிப்பார்கள் என்ற அறிவிப்பு தற்போது வெளியாகியுள்ளது. எனவே மாணவர்களை காத்திருங்கள், உங்களுக்கான அப்டேட்ஸ் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்குது. முக்கியமாக விடுமுறை என்பது நம்ம வடகடலோர மாவட்டத்தில் கிட்டத்தட்ட வருவதற்கு வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்கு. ஸோ நீங்க வெயிட் பண்ணி அப்டேட்ஸ் பார்த்துக்குங்க. இன்னொரு மெயின் மேட்ரு, கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் லிங்க் இருக்கு. இன்னும் யாரோட ஜாயின் பண்ணாமங்களோ இப்போ டக்குன்னு ஜாயின் பண்ணுங்க. அதில் லைவ் அப்டேட்ஸ் உடனே கொண்டு கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லா அப்டேட்டும் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க நீங்க இப்போ நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன், டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்ப்பா, மிஸ் பண்றாதீங்க. டாடா, பை பை.